இந்த நாடு நலம் பெற வாழ்ந்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அதையெல்லாம் நாம் எடுத்துக்காட்டாக கடைபிடித்து இந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. அந்த ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த பக்தி தான், இந்த பக்தி என்ற ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தது. அதோட கல்வி ரொம்ப முக்கியம். கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரனின் என்று வள்ளுவர் பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் இந்த உலகத்தில் ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள சீவராசிகள் அத்தனையும் இறைவனை வழிபட்டிருக்கிறது. ஏன் அதையெல்லாம் நமக்கு எழுதி வைத்தார்கள் இதிகாசங்கள் புராணங்களிலே? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் கடைபிடித்து வாழ வேண்டும். என்னென்ன செய்கிறோம், எது செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்குத்தான் இத்தனை இலக்கியங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் நடைமுறை வரலாறுகளும் இருக்குது. ஆனால் அதை பற்றி சிந்திப்பதற்கு இன்றைய சூழல் சரியில்லாமல் போய்கொண்டிருப்பது தான் வேதனை. பாரதி சொன்னது போல நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடுகிறான். நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை ஏன் படைத்தா என்று கேட்கிறான். அப்படிப்பட்ட பாரதி கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாரு, ஐயா பாட்டுக்கு ஒரு புலவரை எட்டயபுரத்து முண்டாசி கவிசனிடத்தில் ஒரு குழப்பத்தோட ஒரு சீடன் கேட்கிறான், ஐயா எதை கும்பிடுறது? எல்லாம் ஜாமியா இருக்கு, நிறைய கடவுள் இருக்கார், எதை கும்பிடலாம்? உடனே பாரதி சொல்கிறார், கேளப்பா சீடனே கேளப்பா சீடனே, கழுதை ஒன்றை